அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி ராஜ்குமார். வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து. இன்றைக்கி வீடியோவில் பழைய நகையை போட்டுட்டு நம்ம புது நகை வாங்கும் போது எவ்வளோ பணம் நமக்கு லாஸ் ஆகும் அப்படின்றத ஒரு டீட்டெயில்டு கால்குலேஷனோட கடையில் கொடுத்த எஸ்டிமேஷன் பில்லை வச்சு இன்றைக்கி நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 கிராமில் இருந்த ஒரு பழைய தோடு, ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கம்மல். இந்த கம்மல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இந்த கம்மலில் தண்டு பெருசாக இருந்தனால ரொம்ப நாளாக போட முடியாமே வச்சுருந்தது. அதுவும் இல்லாமல் தாலி செயினும் என்னோடது கட்டாக இருந்துச்சு. தாலி செயின் வாங்கும்போது நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 பவுனுக்கு வாங்கியிருந்த தாலி செயினை கொஞ்சம் உறுதியாக வாங்காமல் பார்க்க பார்வையாக தெரிகிற மாதிரி வாங்கியிருந்தோம். இந்த தாலி செயின் மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியாக அந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிருக்கும். அந்த ஜாயிண்ட் ஆன இடத்துலலாம் கட் ஆகிட்டு அது ஒரு மாதிரி கழுத்தில் கிழிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த செயின் வாங்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆகுது. அதுவும் இல்லாமல் இந்த 5 வருஷமாக தொடர்ந்து கழுத்துலேயே போட்டிருந்தனால இந்த செயினில் பார்த்திங்கன்னா தேய்மானம் இருக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அழுக்கும் சேர்ந்துருந்துருது. அதனால் இவங்க வெயிட்டு போட்டு பார்த்துட்டு இதை உருக்கிட்டு தான் எடுத்துப்பாங்க. நான் பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்க மங்களன் மங்களுக்கு போயிருந்தேன். ஆனால் இந்த 2 நகையுமே மங்களன் மங்களில் வாங்கின நகை இல்லை. அதனால் உருக்குனதுக்கு அப்புறமா தான் அவங்க எடுத்துப்பாங்க. இதே மங்களன் மங்கள் நகையாக இருந்துச்சுன்னா அதில் இருக்க அழுக்கை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க அப்படியே வாங்கிப்பாங்க நகையை. ரெண்டுமே பார்த்திங்கன்னா 916 ஹால்மார்க் நகை தான். அதனால் அன்னைக்கு ரேட்டுக்கு கிராம் எவ்வளோ போகுதோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. நான் போயிருந்தது பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி போயிருந்தேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி 8035 ரூபா போயிட்டு இருந்தது ஒரு கிராம். நான் போயிருந்தேன் அன்றைக்கி. ஃபஸ்ட்டு நான் போன உடனே எனக்கு என்ன மாடல் செயின் வேணுமோ அந்த செயினை பார்த்து வச்சுட்டேன். நான் பார்த்து வச்சுருந்த மாடல் இது தான். 5 வருஷத்துக்கு முன்னமே நான் பார்த்த மாடல் இதுதான் தாலிக்கொடி எடுக்கலான்னு பார்த்துருந்தோம். ஆனால் எங்கள் வீட்டில் இது பார்வையாக தெரியாது, வேண்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் போட்டிருந்த பழைய கொடியே வாங்கியிருந்தோம். அதனால இந்த டைம் இந்த செயின் வாங்கலான்னு சொல்லியிருக்கேன். நான் மங்களன் மங்கள் பார்த்திங்கன்னா என்னோடய பழைய நகையை கொண்டு போய் அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க உருக்கி கொடுத்துருவாங்க. அழுக்கு போக பார்த்திங்கன்னா எனக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க. டோட்டல் வெயிட் எவ்வளோ, அதில் அழுக்கு போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க. நகையை உருக்குனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தங்க கட்டியாக்கி இது நம்ம கையில் கொடுத்துருவாங்க. இதை நம்ம கொண்டு போய் கீழே கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த கேரட் மீட்டரில் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு தங்கத்தோட பியூரிட்டி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கான ரேட்டை போட்டு கொடுத்துருவாங்க. அந்த பில்லை வச்சுட்டு நம்ம கொண்டு போய் நம்ம மாற்றிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க போட்டு கொடுத்த எனக்கு பில்லு. என்னோடய செயினும் கம்மனும் சேர்த்து 26.660 மில்லிகிராம் இருந்தது. அவங்க அப்ராக்சிமேட்டாக 0.890 போகும். பேலன்ஸ் 25.770 இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் போயிருந்த அன்றைக்கி ஒரு கிராம் 8035 ரூபா போயிட்டு இருந்துச்சு. அதை அந்த கிராமோட மல்டிப்ளை பண்ணி 2,07,062 ரூபா வரும்னு சொல்லி அவங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பில் போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் போய் மேலே நகையை உருக்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அதை விடவும் கம்மியாக தான் இருந்துச்சு. 25.610 மில்லிகிராம் தான் இருந்துச்சு. அதான் அவங்க அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டோட போட்டு 2,05,776 ரூபா தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்ததை விட எனக்கு 1,286 ரூபா கம்மியாக தான் இருந்துச்சு உருக்குனதுக்கப்புறமா. அவங்க இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டில் இருந்து தான் இன்றைக்கான ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இத்தனை கிராம் நீங்கள் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. எனக்கு கடையில் கொடுத்த எஸ்டிமேஷன் பில் இது தான். நான் பார்த்துருந்த செயின் பார்த்திங்கன்னா 24.085 மில்லிகிராம் இருந்துச்சு. அதுக்கு 10% வேஸ்டேஜ், ஹால்மார்க் சார்ஜ் ஒரு 45%, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஜிஎஸ்டியோட போட்டு எனக்கு 2,19,307 ரூபா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தாங்க. நான் பார்த்துருந்த செயின் பார்த்திங்கன்னா 24.085 மில்லிகிராம் இருந்துச்சு. அது அன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா 8,035 ரூபா. அப்போ அந்த கிராமுக்கு பார்த்திங்கன்னா 1,93,523 ரூபா வருது. அதுக்கு 10% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. 19,352 ரூபா வேஸ்டேஜ் மட்டும் கொடுக்கணும். இது இல்லாமல் ஹால்மார்க் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு 45 ரூபா போட்டிருக்காங்க. இந்த அமௌண்ட்டெல்லாம் சேர்த்தோன்னா 2,12,920 ரூபா வருது. அதுக்கு ஜிஎஸ்டி 3% பார்த்திங்கன்னா 6,387 ரூபா போடணும். ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டுக்கு மட்டும் கிடையாது, நம்ம கொடுக்குற வேஸ்டேஜ், ஹால்மார்க் சார்ஜ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அவங்க ஜிஎஸ்டி போடுறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2,19,307 ரூபா இந்த 3 பவுண்ட் செயின் வாங்குறதுக்கு நான் கொடுக்க வேண்டிய இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம உருக்கி கொடுத்துருந்தோம் இல்லையா பழைய நகை, அது பார்த்தீங்கன்னா 2,05,776 ரூபாய்க்கு இருந்துச்சு. பேலன்ஸ் இப்போ நான் எவ்வளோ கொடுக்கணும் என் கையில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 13,531 ரூபா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் கொடுத்துருந்த பழைய நகை பார்த்தீங்கன்னா 25.610 மில்லிகிராம் இருந்துச்சு. ஆனால் நான் புதுசாக வாங்குறது பார்த்தீங்கன்னா 24.085 தான். அப்போ எனக்கு ஒரு 1.525 மில்லிகிராம் வேஸ்ட் ஆகுது. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12,253 ரூபா. அப்போ ரெண்டையும் சேர்த்தோன்னா 25,784 ரூபா என்னோடய பணம் போகுது புது நகைக்கு.
கிட்டத்தட்ட ஒரு 3 கிராம் வந்து நகை எடுத்துடலாம் இந்த காசு வச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, புது நகை வந்து மேற்கொண்டு காசு கொடுத்து வாங்கலை. தங்க பத்திரத்தில் வந்து இந்த உருக்கணும் இல்லையா, அந்த தங்க கட்டி அதை வந்து அப்படியே கொடுத்துட்டேன். எத்தனை மில்லிகிராம் இருக்கும், 25.610 அந்த கிராம் எடைக்கு வந்து அப்படியே வந்து வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் இல்லாமல் அப்படியே வந்து நான் புது நகையை வந்து மாற்றிக்கலாம். தங்க பத்திரத்தை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஒரு 3 பவுன் நகை வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 1.5 கிராம் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து கூட என்னால் வந்து 13,000 சில்லரை வந்து பே பண்ண வேண்டியிருக்கு. எப்படி இந்த உருக்கின தங்கத்தை வந்து தங்கப்பத்திரத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தங்க நகை ஸ்கீம் பற்றி 1000 ரூபாய் ஸ்கீம், குலுக்கல் ஸ்கீம், அதுக்கப்புறம் 2000 ரூபாய் 5000 ரூபாயிலலாம் அந்த அட்சய சீட்டு பற்றியும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.